ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். பகவதி இஷ்டக்கு ஃப்ரம் மும்பை முத்துப்பாப்பா இன் கன்னியாகுமரி. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் கீழே டவுன்ல ஓப்பன் ஆகி 23,560ல ஓடி மழை ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல 23,460 அனதர் 100 பாயிண்ட் ஒரு 9:45 10 மணிக்குள்ள வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆச்சு. ஒரு மணிக்குள்ளலாம் 23,690 வரைக்கும் வந்துட்டு கடைசியில் 23,644 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட். இது என்னன்னா கம்ப்ளீட் இன்னைக்கு இயர் எண்டு. ரெண்டாவது நிப்டி வந்து முன்னால பேங்க் நிப்டி தான் 1000 பாயிண்ட் 1500 பாயிண்ட் மேலே கீழே போகும். இப்போ நிப்டி மட்டும் டெய்லி 200 பாயிண்ட் கீழே டவுன் கீழே இருந்து மேலே 200 பாயிண்ட் குவாலிட்டியில் ரெக்கவர் ஆகி கடையில் ஃப்ளாட்டில் க்ளோஸ் ஆகுது. கம்ப்ளீட்டாக ஆப்ஷன் இன்ட்ராடே பை டுடே செல் டுமாரோ பேசிஸ் தான் நடந்துட்டு இருக்கு. வேற எதுவுமே கிடையாது. யாருமே சொன்ன மாதிரி டெய்லி க்ளோசிங் சார்ட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் லெவலில் தான் இருக்கு. மேலே பிரேக் அவுட் ஆகவா கீழே பிரேக் டவுன் ஆகவா அப்படிங்கிற முதல்ல இருக்கு. மேலே போராடினாலும் 23,690 720 770க்கு மேலே போகாது. அதே நேரத்தில் கீழே வர்றதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. 23,520க்கு கீழே போனால் 440 வரும், 390 வரும், 320 வரும்னு நேற்று யாருக்குமே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு 440 வந்திருக்கு. அதே மாதிரி கன்சால்டேட்டட் சார்ட்டை பார்க்கும்போதுமே அதே லெவலில் கீழே பார்த்தா போகிறது, மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. லெஃப்ட் ரைட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், அது வந்து மிட் பாயிண்ட்டு, அதுக்கு மேலே போகாது கீழே போகாது, கீழே ரெசிஸ்டன்ஸ் மேலே கீழே சப்போர்ட் மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த 24 ஜனவரி 1 31 டிசம்பர் வரைக்கும் மார்க்கெட் எப்படின்னாக்கி இன்னைக்கு மார்க்கெட்டு 23,644 க்ளோஸ் ஆயிருக்கு. 1 ஜனவரி 24 21,740 ஒரு ஹார்ட்லி 1900 பாயிண்ட் மட்டும்தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் ஜனவரி 1 24 இன்னைக்கு முடிகிற வரைக்கும் ஹை வந்து 26,277, இன்ட்ராடே லோ வந்து 17,551. ஆக மொத்தத்தில் 8,700 கோடி வாலட்டைல் மேலே கீழே போயிட்டு கடைசியில் ஒரு 2,000 பாயிண்ட்ல ஆஸ்பெஷல் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா ஜூன் 4th 5th ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் லோக்சபா எலெக்ஷன் வரும்போது போஸ்ட் மார்க்கெட்டில் 100 பாயிண்ட் 100 பாயிண்ட் அப், ப்ரீ மார்க்கெட்டில் 100 பாயிண்ட் டவுன், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தான் வேற எதுவுமே கிடையாது. ஓவரால் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பேசிஸில் ஒரு 10 to 12 15% பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகுது. இந்த சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு 4 வருஷமாக பாருங்கள், 20 21 22 23 24 20 21 22 23 24 4 வருஷத்தில் கொரோனா வருஷத்துல இருந்து 20,000 24, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் கோடி ரூபாய் ஃபாரின் ஃபண்ட் வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் ஃபண்டில் வந்து ஒரு 5-6 லட்சம் ரூபா போட்டிருக்காங்க. ஃபாரின் ஃபண்டு கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் ரூபா வெளியே எடுத்திருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் 10-15 வருஷம் மேலே தான் போகுது. இந்த வருஷமும் அப்படி தான் போகும். ஏற்கனவே இந்த வருஷத்தில் சொல்லியிருக்காங்க மோர் தென் 7 lakh rupees withdrawn ஃப்ரம் கேஷ் மார்க்கெட். இந்த வருஷமும் வரக்கூடிய வருஷத்தில் 25 ஜூனில் போகிறதுக்கு நிறைய வெளியே எடுக்க தான் செய்வாங்க. நேற்றே இண்டெக்ஸு ஆப்ஷன் ஒரு 40,000 கோடி ரூபா வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 50,000 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. அதை நான் செப்பரேட்டாக காட்டுறேன். பேங்க் நிஃப்டி சொல்லவே வேண்டாம், சொன்ன மாதிரி 50 51 51 52 52 53 இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கு. இப்போ வந்து 51 52 ரேஞ்சு முடிஞ்சு 50 51 ரேஞ்சுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு வந்து 50 648 ஓப்பன் ஆகி ஒரு நேராக கீழே ஒரு 100 150 பாயிண்ட் கீழே வந்து 50 600 ஒரு 400 பாயிண்ட் 600 பாயிண்ட் கீழே வந்து திரும்ப மேலாகி கடைசியில் க்ளோஸ் வந்து ஒரு 92 பாயிண்ட் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கன்சல்டேட்டட் க்ளோசிங்காக இருக்கிறது என்னன்னாக்கி அதுவும் இதே மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக என்ன இருக்குன்னா 50 690 50 560 தான் இருக்கும். அதனால ரெசிஸ்டன்ஸ் வந்து 51 120க்கு மேலே போகாது. பேங்க் என்டி இயர் ஆன் இயர் பேசிஸில்
1 ஜனவரி 24 50 48 234 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 50 860. ஆக மொத்தத்தில் 2600 கோடி ப்ளஸில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் இன்ட்ராடே ஜனவரி டு டிசம்பர் 24 ஹை வந்து 54 467, லோ வந்து 39 708. அது என்னென்ன காரணம்னாக்க 4th and 5th ஜூனில் ப்ரீ அண்ட் போஸ்ட் மார்க்கெட் எலெக்ஷனில் வந்தது தான். ஸோ நவ் 2025 how the market will move, the same way 24 ended, volatile, much more than unexpected இருக்கும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் 4645 கோடி விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் 4546 கோடி வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 1570 கோடி ஃபாரின் விற்றுருக்குறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 50,818 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஸ்டாக் ஃபியூச்சரில் 3040 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 34 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க.